ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டுக்கு புதுசாக ஒரு ரோஜா பூ செடி வந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க, பேப்பர்லாம் போட்டு. அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு. இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக வளர்ந்து வரட்டும், துவா செய்யுங்க. அண்டு லஞ்ச் வந்து சண்டே லஞ்சு மச்சான்ஸ் ரெசிபியிலேருந்து தான் பிரியாணி வாங்கியிருந்தோம். ஓகே, ரொம்ப ஆயிலாக இருந்துச்சு, அது மட்டும் தான் குறை. அப்புறம் வந்து ஈவினிங் டைம் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மணி பிளான்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு பண்ணிட்டு இருந்தேன். 2 days ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் முக்கால்வாசி நேரம் மறந்துடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் அந்த டைம் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால நான் இதை பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குது, யாருக்காவது தெரியும்னா கமெண்ட்டில் எனக்கு கிளியர் பண்ணுங்கள். மணி பிளான்ட் வந்து தண்ணியில் படக்கூடாது, அந்த வேர் மட்டும் தான் படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது புதுசாக வளர்ந்து வர்றது வந்து தண்ணியில் பட்டால் பரவாயில்லையா, இல்லை அது வந்து கட் பண்ணுமா? கட் பண்ணால் திரும்ப வளராது. ஸோ எனக்கு அந்த டவுட் இருக்குது. அதுக்கு ஆன்சர் யாருக்காவது தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஒரு 2 நாளாகவே நான் அந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணல. ஸோ அதுவுமே பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மகரிப்லாம் தொழுத்துட்டு டிவி போட்டுட்டு அப்படியே உட்காந்தாச்சு. நெக்ஸ்ட் மினி விலாகில்